ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்விட் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். டே அண்ணா, டைம் ஆச்சு பாரு, எழுந்துரு. காஃபி வச்சுருக்கேன், ஏஞ்சி குடி. அப்புறம் லேட் ஆகிடுச்சுன்னு சொல்லி என்னை திட்டாத. நீ காஃபி குடிச்சிட்டியா? நான் இன்னும் குடிக்கல. அப்பா கடைக்கு போகிறப்போ காஃபி போட்டு மீதி இருந்த கொஞ்சம் பாலில் தான் காஃபி போட்டு உனக்கு கொடுத்துருக்காங்க. நீ கடைக்கு போய் பால் வாங்கிட்டு வந்தால் தான் எனக்கும் அம்மாவுக்கும் காஃபியே. ஓ, உங்களுக்கு மட்டும் ஃப்ரெஷ் பாலில் காஃபி, எனக்கு மட்டும் மீந்து போன பாலில் காஃபியா? டேய் அண்ணா, இதெல்லாம் ரொம்ப ஓவரு. காலையிலே எழுந்து வீட்டில் வேலை சரி, எனக்கு காஃபி இல்லை. ஆனால் நீ இன்னும் முழுசாக எதிரிக்க கூட இல்லை, உனக்கு பெட் காஃபி. தேவையில்லாமல் என்னை வெறுப்பேற்றாத. காஃபியை குடிச்சிட்டு கடைக்கு போய் சமையலுக்கு தேவையான ஜாமான் வாங்கிட்டு வா. ஏய், காலையில் என்ன அவன்கிட்ட வம்பளுத்துட்டு உட்காந்துருக்க? அவன் சொன்னதெல்லாம் உன் காதில் விழல. நான் சொன்னது மட்டும் உன் காதில் நல்லா விழும்ல. கூட கூட பேசாத. இன்னைக்கு சமையலுக்கு என்ன தேவையோ அதை எழுதி கொடுத்து வாங்கிட்டு வர சொல்லு. நேற்று மாதிரி அடுப்பை பற்ற வச்சுட்டு அது இல்லை இது இல்லைன்னு சொல்கிற வேலை வச்சுக்காத. அண்ணன்ட்ட வச்சுக்கிட்டா அவ்வளோதான். ஏய் போடா. 12 ரூபா ஆச்சுப்பா. அண்ணா ஜிபே பண்ணிடுறேண்ணா. ஏன்பா, ஏதா பெரிய அமௌண்ட்டுன்னா ஜிபே பண்ணலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன சில்லறைக்கு இல்லாமல் ஜிபே பண்ணுவீங்க? சில்லறை காசு ஒழிக்கிறதுக்காக தான் ஜிபே கொண்டு வந்திருக்காங்க. அட போப்பா, இது வந்ததுலேருந்து தான் காசே கண்ணில் படாமல் ஒளிஞ்சு போச்சு. வணக்கண்ணா. பாப்பா, ஏன்னா எங்கேயாவது வெளியில் போனால் பெரிய பெரிய கடைகளில் போய் ஆன்லைனில் பே பண்ணலாம். இவரெல்லாம் பாவம் அன்னன்னைக்கு பொருள் வாங்கி போட்டு வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காரு. இங்கேயும் வந்து ஜிபேயில் போனோம்னா அவர் என்னென்ன பண்ணுவார்? நல்லா சொன்னப்பா. முன்னெல்லாம் டவுனுக்கு போனோமா, கடைத்தெருவுக்கு போய் கையில் காசை கொடுத்து பொருளை வாங்கினோமான் இருக்கும். ஆனால் இப்போ பேங்க்குக்கு போய் கையில் காசை எடுத்து அதுக்கப்புறம் கடைத்தெருவுக்கு போய் பொருளை வாங்க வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறது, நமக்கு இவங்கள மாதிரி ஃபோனை காட்டி காட்டி பொருளை வாங்க தெரியல. என்னத்தான் பண்ணுறது, காலம் மாறி போச்சுப்பா. காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கணும் போல். நீ போடுப்பா, உனக்கு என்னப்பா வேணும்? காஞ்ச மிளகா 100. மிளகாயா? அண்ணா, அப்பாவுக்கு சாப்பாடு வைக்கிறேன். மா சொல்லுப்பா. நாங்க நேற்று அப்பாவுக்கு கடையில் ஜிபேயில் வந்த காசு. தம்பி, சொல்லுமா. அப்பா வாடகை கட்ட 2000 ரூபாய் பணம் கேட்டார்ல, 2 நாளில் பார்க்குறியா? சொன்னால் கோச்சிக்கிறீங்க. மாதம் மாதம் தொழில் பண்ணி வாடகை மட்டும்தான் கட்ட முடியுது. அப்படின்னா எதுக்கு அந்த தொழில் சொல்லுங்கள்? இப்போது தொழிலும் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி வாடகை கூட கட்ட முடியல. டேய், என்னடா பேசுகிற? இத்தனை வருஷமாக இந்த தொழில் தான் நமக்கு சோறு போட்டுச்சு. இப்போ ஏதோ பெரிய பெரிய கடையெல்லாம் வந்ததுனால அப்பாவுக்கு சரியாக தொழில் போல. அதை புரிஞ்சுக்கடா நீ. ஐயோ அம்மா, புரிஞ்சிக்காமலாம் இல்லை. வாடகை கட்டுற காசை மிச்சம் பண்ணால் ஏதாவது ஒரு வீட்டு தேவைக்கு ஆகும்ல, அதுக்கு தான் சொல்கிறேன். டேய், இத்தனை நாள் கடையில் உழைச்ச மனுஷன் திடீர்னு விடுனா எப்படிடா விடுவார்? இரு, போக போக அவரே புரிஞ்சுக்குவார். எப்போ புரிய போதோ போங்க. சரி, நான் கிளம்புறேன். செல்வி, இந்த ஹெல்மெட் எடுத்துகிட்டு வா. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். தம்பி, என்கிட்ட பேசின மாதிரி அப்பாட்ட பேசுகிறாதப்பா, அப்புறம் அவர் ரொம்ப கஷ்டப்படுவார். மா, நீன்றதுனால தான் இவ்வளோ பேசுகிறான். அப்பாவாக இருந்தால் அப்போவே கொடுத்துருப்பான். ஏய், ரொம்ப வாய் பேசாமல் போய் படிக்கிற வேலையை பாரு போ.
ஏய் இங்கே வா. சொல்லுங்கண்ணா. ஏண்டா உனக்கு எத்தனை முறை சொல்கிறது, உன்னையும் உன் வண்டியும் இந்த ஏரியாவில் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னால் புரியாதா உனக்கு? மேலே கையை வச்சாதான் புரியுமோ? எனக்கு பிக்கப் வந்துச்சு, நான் வரேன். என்ன நக்கலா? உங்களால் தான்டா எங்கள் பொழப்பு கெட்டு போய் கிடக்கு. உன் மேலேயும் உங்கள் பைக் டாக்ஸிக்கார மேலேயும் எங்கள் ஆளுங்க செம்ம காண்டில் இருக்கானுங்க. என்னைக்காவது உன்னை பார்த்தானுங்க உரிச்சு எடுத்துருவானுங்க. சொன்னால் புரிஞ்சிக்கோ. அதுவும் நீ அடிக்கடி எங்கள் லைனில் கிராஸ் பண்ணிகிட்ருக்க. நல்லதுக்குற தம்பி, பார்த்துக்கோ. என்னப்பா இன்னைக்கு இவ்வளோ லேட்டு? இல்லைப்பா, இன்னைக்கு கொஞ்சம் பிக்கப் அதிகம், அதான் லேட் ஆயிடுச்சு. சரி, முதல்ல போய் சாப்பிடு போ. தம்பி, பா, கடைக்கு வாடகை கட்டணுன்னு 2000 ரூபா பணம் கேட்டிருந்தேனே, நாளைக்கு கொஞ்சம் பார்க்குறியா? ஏன்பா, கடையில் தான் முன்ன மாதிரி இப்போ தொழிலே இல்லை. அப்புறம் எதுக்கு? கடையை மூடிடலாம்ல, தேவையில்லாமல் கை காசை போட்டு வாடகை கட்டிக்கிட்டு. கடையை மூடிட்டு வீட்டில் சும்மா இருக்க சொல்கிறியா? ஐயோ அப்பா, நீங்கள் வீட்டில் சும்மா இருங்கன்னு சொல்லலை, ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். என்னப்பா யோசிக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி இந்த வார்த்தையை சொல்லியிருந்தீங்கன்னா எனக்கு ஒன்றும் தெரிஞ்சிருக்காதுப்பா. உங்ககிட்ட 2000 ரூபா பணம் கேட்டதுக்கு அப்புறம் சொல்கிறல்ல, அதுதான். சரி, கடையை மூடிட்டு வீட்டில் இருக்க நீ வச்சுக்க. நீ ஏதாவது நிரந்தர வேலைக்கு போனால் பரவாயில்ல. உன் பொழப்போ அன்னன்னைக்கு வண்டி ஓடினா தான். அதை நம்பி எப்படிப்பா குடும்பத்தை நடத்த முடியும்? பா, தேவையில்லாமல் என் வேலையை குறை சொல்கிற வேலைலாம் வச்சுக்காதீங்க, நல்லா இருக்காது சொல்லிட்டேன். டேய், அப்பாட்ட என்ன இப்படி பேசுகிற நீ? மா, அவர் தாம்மா என் வேலையை குறை சொல்லிட்டு இருக்காரு. ஏன்பா, யாரோ ஒருத்தட்ட வேலை செய்கிற நீ அந்த வேலையை குறை சொல்கிறதுக்கு உனக்கு கோபம் வருதே. என் திறமையில் நானாக உழைச்சி அந்த கடையிலேருந்து வந்த வருமானத்தை வச்சு தானே இத்தனை நாள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். அந்த வேலையை குறை சொல்லும்போது எனக்கும் வலிக்கும்ல. தம்பி, எப்போதும் நம்ம பேசும்போது வார்த்தையை விடும்போதும் அடுத்தவங்க நிலைமையிலேருந்து பார்த்து பேசு. இதுக்கு முன்ன பணம் தேவைப்படும் போதெல்லாம் வெளியில் கடன் வாங்கிப்பேன். அந்த கடன்லாம் என்னோட போயிடும். இப்போ நீங்கள் பிள்ளைங்க பெருசாகிட்டீங்க, இப்போ வெளியே கடன் வாங்கினா அந்த கடன்லாம் உங்களை சேருமேன்னு தான். வெளியில் கடன் படுறதை விட வீட்டில் கடன் படலான்னு தான் உங்ககிட்ட கேட்டேன். சரிப்பா, இதையும் நானே பார்த்துக்கிறேன். நான் பார்த்துக்கிறேன்ப்பா. என்னமோ போ. மா, நான் வேலைக்கு கிளம்பிட்டேன். அப்பாவுக்கு அப்படியே சாப்பாடு கொடுத்துட்டு நேற்று கடையில் ஜிபேயில் வந்த காசையும் கொடுத்துட்டு நான் கிளம்புறேன். சரி சரி, மதிய நேரத்துக்கு சாப்பிடுப்பா. ஆ சரிம்மா. என்ன சண்முகம்? சார் வாங்க சார், வாங்க சார். உட்காருங்க சார், உட்காருங்க. என்னப்பா சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன். தொழிலெலாம் எப்படி போயிட்டுருக்கு? எங்கே சார், உங்களுக்கு தெரியாதுதான், இப்போல்லாம் பெரிய பெரிய கடை வந்து போச்சு. எல்லாம் அங்கே தான் விரும்பி போகிறாங்க. ஏதோ 1-2 கஸ்டமர் வந்துட்டு போகிறாங்க. இன்னும் 1-2 நாளில் உங்கள் வாடகையை கொடுத்துட்றேன் சார். அட நீ வேற, நான் வாடகை கேட்க வரலப்பா. நீ தான் மாதம் மாதம் சரியாக கொடுத்துறையே. இந்த பக்கம் ஒரு ஃப்ரெண்டை பார்க்க வந்தேன். சரி, அப்படியே உன்னையும் பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தேன். நல்லா இருக்கீல்ல? சரிங்க சார், சரிங்க சார். உன் பையன் வர்றான் போல இருக்கு. சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன். வணக்கம் சார். வா தம்பி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் சார். அப்பாவுக்கு சாப்பாடா? ஆமாம் சார். சரி சரி, நான் வர்றேன். சரிங்க சார்.
இந்தாங்கப்பா சாப்பாடு இருக்குது. அப்புறம் நேற்று ஜிபேயில் வந்து ஆமாம் காசு சரிப்பா. வாடகை கிட்ட 2000 கேட்டிருந்தீங்களா? அப்படியா? சரி சரி. இப்போயே கொடுத்துருக்கலாம். வெயில் அதிகமாக இருக்குது. உடம்ப பார்த்துக்க. நிறைய தண்ணி குடி. கண்ணா புண்ணான்னு அலையாத. பார்த்துக்கோ பத்திரம். சரி வரேன்ப்பா. ஆ மாப்பிள்ள அதா வரான் பாரு. ஏய் ஏய் நிறுத்து நிறுத்து. என்னண்ணா எதுக்கு இப்போ நிறுத்துறீங்க? ஏடா டேய், உனக்கு எத்தனை முறை சொன்னாலும் புரியவே புரியாதடா. இவெல்லாம் புரியுற மாதிரி சொன்னாதான் புரிஞ்சுப்பான். மாப்பிள இவனுக்கு நம்ம புரிய வைப்போம். இவனை பார்த்து மற்றவன் புரிஞ்சுக்கிட்டோம். அண்ணா வேணாண்ணே, தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாதீங்க. இவன்ட்ட என்னடா என்ன பேசிட்டீங்க உதைக்காம? அண்ணா வேணாம். ஐயோ அண்ணா 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 ஐயோ அம்மா வலி. ஐயோ அண்ணா 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 ஐயோ 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 அண்ணா ஐயோ. இருங்க இருங்க இருங்கப்பா. ஏன்ப்பா இந்த பையனை போட்டு இந்த அடி அடிக்கிறீங்க? என்ன பிரச்சனை? நவருங்க நவருங்க ப்ரோ. வாங்க போலாம். வாங்க 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 வாங்க. ஏய், இதுக்கப்புறம் ஒழுங்கா இருந்துக்க. இன்னொரு முறை பார்த்தா அவ்வளோதான். அம்மா ஐயோ ஐயோ அம்மா டூட், ஏன் அந்த பையனை போட்டு இந்த அடி அடிச்சிங்க எல்லாரும்? பைக் டாக்ஸி ஓட்டுற பையன் சார் இவன். இவனுங்க வந்ததுலேருந்து எங்கள் பொழப்பே கெட்டு போச்சு சார். நாங்களும் எத்தனை முறையோ சொல்லிட்டோம் சார், எங்கள் வழியில் குறுக்க வராதன்னு. சொன்னால் கேட்கவே மாட்டாங்க சார். இனிமேல் மேலே கையை வச்சா தான் திருந்துவான்னு சொல்லிட்டு அடிச்சிட்டோம் சார். நாங்களும் எவ்வளோதான் பொறுமையாக போகிறது. அந்த பையன் மட்டும் என்ன சொந்தமாக வண்டி ஓட்டுறான்? அவனே ஏதோ கார்பரேட் கம்பெனிக்கெல்லாம் வேலை பார்த்து சம்பாதிச்சு கொடுத்துட்டு இருக்கான். அவனை அடிக்கிறதுனால என்ன ஆக போகுது சொல்லுங்கள்? இந்த மாதிரி 4 பேரை அடித்தாதான் சார் திருந்துவானுங்க. எவனோ ஒரு கார்பரேட் முதலாளி சம்பாதிக்கிறதுக்காக எங்கள் பொழப்ப கெடுக்கிறானுங்க சார். யாருன்னே தெரியாத கார்பரேட் முதலாளிங்க இவனுங்களால நல்லா சம்பாதிக்கிறானுங்க சார். டேய் மச்சான், இதை இப்படியே விடக்கூடாதுடா. என்ன நினச்சிட்டு இருக்கானுங்க? முன்னாடியாவது கூட்டு மிரட்டி இருந்தானுங்க, இப்போ மேலேயே கை வச்சிருக்கானுங்க. சும்மா விடக்கூடாதுடா. பாருங்கப்பா எப்படி அடிச்சு போட்டிருக்கானுங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா. அவங்களுக்கு சும்மா விடுறதா இல்லை, கம்பெனிக்கு மெயில் போட்டிருக்கோம். இருந்தாலும் நம்ம யாருன்னு அவங்களுக்கு காட்டணும்டா. என்னத்த சொல்ல. நீ சரியாயிட்டு வா, அவனை நம்ம பார்த்துப்போம். ஏன்பா என்ன பேசுகிறீங்க? எப்போதுமே ஒரு பிரச்சனைக்கு இன்னொரு பிரச்சனை தீர்வாகாதுப்பா. புரிஞ்சுக்கங்க. இதுக்கு காரணமே நீங்கள் ஏதோ அந்த ஆட்டோக்காரவங்க பொழப்ப கெடுக்கிறதா நினச்சி அவங்க அடிச்சிருக்காங்க. தயவு செய்து இதோட விட்டுருங்க. பா அவனுங்க என்ன அடிச்சிருக்கானுங்க. இப்போ கூட நீங்கள் அவனுங்களுக்கு சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருக்கீங்க. நான் அப்படி சொல்லப்பா. பா இருங்கப்பா. இப்போ என்ன சொல்லுவீங்கன்னு தெரியும். பேசுகிறதுக்கு முன்னாடி இன்னொருத்தவங்க சூழ்நிலையிலேருந்து யோசிச்சு பாருன்னு சொல்வீங்க, அதானே? அப்படி இல்லை தம்பி. எனக்கு 2000 ரூபா பணம் தேவைப்பட்டுச்சு, நீ கொடுத்துட்ட. அதே மாதிரி அந்த ஆட்டோக்காரவங்களுக்கு என்ன தேவையோ அவங்களுக்கு கொடுக்க உன்ன மாதிரி ஒரு பையன் இருக்கானோ இல்லையோ அந்த கோபம் இருக்கலாம் இல்லையா? யோசிச்சு பாருப்பா. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைனா அது பெருசாகி வேற எங்கேயாவது பெரிய பிரச்சனைகளை இழுத்து விட்டுற போகுதுப்பா. உங்கள் வாழ்க்கைக்காக தான் சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. செல்வி, அப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வாமா. அம்மா நான் எடுத்துகிட்டு போகிறேன். வேணாப்பா, நீ வந்து ரெஸ்ட் எடு. இருக்கட்டும், நானே எடுத்துகிட்டு போகிறேன். நான் போய்ட்டுறேன். ஏய் வரேன். பா இந்த வந்துட்டேன்ப்பா. ஆ ஆ ஏன்பா நீ எடுத்துகிட்டு வர? வீட்டில் பாப்பா என்ன பண்ணுறா? வீட்டிலே இருக்கிறது ஒரு மாதிரி இருக்குது. சரி சும்மா அப்படியே வெளில போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு வந்தோம்ப்பா. சரி தம்பி. சொல்லுங்கப்பா. ஒரு நிமிஷம் உட்காரேன். ம் சொல்லுங்கப்பா. ஒன்றும் இல்லை, அன்னைக்கு அப்பா
அப்படி பேசிட்டேன்னு ஒன்றும் கோபம் இல்லையே. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. நாம் எது செஞ்சாலும் அது நமக்கும் மற்றவங்களுக்கும் பாதிப்பு இல்லாமல் இருக்கணும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கப்பா. நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்ம கடைக்கு வரவங்க கிட்ட 50-100 தான் வாங்குகிறோம். பெரிய பெரிய கடையில் 250-300ன்னு வாங்குறாங்க. அங்கே காசு கொடுக்கறது இவங்களுக்கு அனாவசியமாக தெரியல. இவங்க தான் பைக் டாக்ஸியில் போனால் 60-70ஓட முடிஞ்சிடும், ஆட்டோக்காரனுக்கு 100-150 ஏன் கொடுக்கணும், அது அனாவசியம்னு நினைக்கிறாங்க. இங்கே எங்கே போகணும், எதில் போகணுங்கிறது நம்ம கையில் இல்லைப்பா, அவங்கவுங்க முடிவில் இருக்குது. இது சரியாக தப்பான்னு யோசிக்கிறதுனாலையோ இல்லை இது வேணான்னு விடுறதுனாலையோ எதுவும் மாறிட போகிறதில்லப்பா, எதுவும் மாறிட போகிறதில்ல. சார் நீங்கள் போய் இந்த கடைக்கு என்ன ப்ரோ? ஃபாரின் டேச்சுக்கு பெரிய பெரிய கடைலாம் நம்ம ஊரில் இருக்கும்போது இந்த கடைக்கு போய் என்ன சார் சிரிக்கிறீங்க? இல்லை, அன்னைக்கு அந்த பைக் டாக்ஸிக்காரன் ஏதோ கார்பரேட்காரனுக்கு சம்பாதிச்சு கொடுத்துட்ருக்குறான், அவனால் எங்கள் பொழப்பெல்லாம் கெடுதுன்னு சொன்னீங்க. இன்னைக்கு நீங்கள் சொல்கிற அந்த பெரிய பெரிய கடையெல்லாம் நம்ம ஊரில் நம்ம ஆளுங்க சொந்தமாக வச்சு நடத்திட்டு இருக்காங்க. சொல்லுங்கள், ஏதோ கார்பரேட்காரன் எங்கேயோ உட்காந்துக்கிட்டு அங்கங்கே அவன் பிரான்ச் ஓப்பன் பண்ணி இங்கே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கான். இதுலேயும் நீங்கள் சொன்ன மாதிரி கண்ணுக்கே தெரியாத கார்பரேட் முதலாளி எங்கேயோ உட்காந்துக்கிட்டு நல்லா சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கான். யோசிச்சு பாருங்க.